மாடுகளை வேட்டையாட துரத்திய சிறுத்தை குறித்த வீடியோ வெளியாகி ரொம்ப த்ரில்லிங்கான யானைகளும் சிறுத்தையும் வர நாம தங்கியிருந்த ரெசார்ட்டை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போறோம். அதுக்கு காட்டு இருக்கேன், மாடுக்கு எப்பவுமே எல்லாம் பார்த்துருக்குங்க. ஏதாவது இருக்கு, அதுல நைட் டைம்ல டிராவல்ஸ். கூடவே சத்தியமங்கலத்துக்கு வந்தா என்ன பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாடுகளை வேட்டையாட துரத்திய சிறுத்தை குறித்த வீடியோ வெளியாகி வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அவுரிதம் எக்ஸ்ப்ளோர். நண்பர்களே, வெரி குட் மார்னிங். இட்ஸ் டே 2. நேற்று லப்பட் பார்த்த எபிசோடோட இன்னைக்கு காலையில் அதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு ரெசார்ட்ல இருந்து தலைமலை ரூட் கிட்ட போகிறோம். மயில் இருக்குங்க, கொஞ்சம் வருங்க. யானை வழியிலே நிற்கும், நல்லா தூரம் போயிடுச்சு. பொதுவாக சத்தியமங்கலத்துக்கு யாருமே டூருக்காக வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சத்தியமங்கலம் மெயின் டவுன், பண்ணாரி கோவில், இதோட மைசூர் ரோடு வழியா மைசூருக்கு போறவங்க தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஆனா இங்க ஸ்டே பண்ணி பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் கிட்டயே கேட்டா கூட அப்படி ஒன்றும் பெருசா கிடையாதுன்னு தான் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஆனா இங்க வனவிலங்குகளை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட அரிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. நீங்க ஒரு வைல்ட் லைஃப் பிரியரா என்ன மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் முன்ன போ, பின்னாடி ஏற்கலாமா? என்னது நேற்று ரிவர்ஸில் பண்ணியிருக்கணும். அதுதான் மான் கூட்டம் இருக்கு. ரொம்ப நேரம் நிற்க கூடாதான். வேற எதனா இருக்குதா? மான் இருந்ததுன்னு மானெல்லாம் உள்ள போய் சரியான குளிர். எல்லாரும் எப்படி இருக்கும்னு பாருங்க. சத்தியமங்கலத்தை மைசூர் போகும்போது கடந்து போயிடாம ஹாசனூர்ல கொள்ளைகால் கிட்ட இது போல எங்கேயாச்சும் ஸ்டே பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமா ஒரு நாளாவது தங்கி இருந்து அந்த இரவு அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நாம சென்னையில இருந்து வந்து பண்ணாரி கோவில் விசிட் பண்ணிட்டு இரவுல திம்பம் மலைப்பாதை வழியா ஏறி வந்தோம். நாம இன்னும் கொஞ்சம் லேட்டா ஏற ஆரம்பிச்சிருந்தோம்னா மேபி நமக்கு நிறைய வனவிலங்குகளோட சைட்டிங் கிடைச்சிருக்கும். ஆனா நாம பெருசா வனவிலங்குகளை அந்த ராத்திரியில பார்க்கலனாலும் அந்த இரவுல ஏறுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு மாதிரி திகிலா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம கொள்ளைகால் ரோட்ல நாம ஒரு 10 மணி போல பிரயாணம் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல நிறைய சிறுத்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புமே கிடைச்சது. இப்போ பகல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள விசாரிக்கும் போதும் தலைமலை தாளவாடி ரூட்ல வனப்பகுதியை போய் பார்த்துட்டு வர முடியும். நமக்கு இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நம்ம கார்ல போகிறது, இன்னொன்னு தலைமலை காட்டு வழியா திம்ப சோதனை சாவடியில இருந்து பேருந்து பயணமா தலைமலைக்கு போறது. இந்த பேருந்து பயணம் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். அதை பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, போய் பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்ல கிடைக்குதா அப்படிங்கறத பாக்குறதுக்காக இப்போ தாளவாடி வரை போயிட்டு இருக்கோம். பாக்குறது பாரு எப்படி ஓகே கிடைச்சிச்சு. பண்ணுவோம். தாளவாடி தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான விவசாய கிராமமா இருந்தாலுமே இந்த பகுதிக்கு நாம போய் ரீச் ஆக கர்நாடகா செக் போஸ்ட தாண்டி தான் போக வேண்டியிருக்கோம். இப்ப நீங்களே பாருங்க, நம்ம தமிழ்நாடோட எல்லை இந்த இடத்துல முடியுதுங்க. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன் இங்கோட முடியுது. இதுக்கப்புறம் நாம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆகுறோங்க. மறுபடியும் நாம தமிழ்நாட்டுக்குள்ளவே வருவோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டு வழியாவே தலைமலைக்கும் தாளவாடிக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கான முக்கியமான ஒரு சாலை இருக்கு. அதுதான் நான் சொன்ன திம்பம் சோதனை சாவடி வழியா போகிற தலைமலை காட்டுப்பகுதி வழியா போகிற அந்த சாலை. ஆனா வெளியாட்களுக்கும் வெளி வாகனத்துங்களுக்கும் இந்த சாலை வழியா போகிற அனுமதி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 3 கவர்மெண்ட் பேருந்துங்க மட்டும்தான் இந்த சாலையில போகும். அது இல்லாம
அந்த காட்டு பகுதியில் இருக்க சின்ன சின்ன மலை கிராமங்களுக்கும் லோக்கல்ல பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்க அந்த சில வாகனத்துங்களுக்கு மட்டுமே இந்த வழியா போகிற அனுமதி உண்டு. அப்படியாப்பட்ட அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பல கிராமங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த தாளவாடி அண்ட் தலைமலை பகுதிகள். எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணி பறந்து அமைச்சிருக்காங்க. இங்கெல்லாம் கூட இருக்கு பாருங்க, பறந்து அமைச்சு பாக்குறதுக்காக போட்டிருக்காங்க. தாளவாடி 8 கிலோமீட்டர்ஸ். ஓகே, கர்நாடகாக்குள்ள நுழைஞ்சு இந்த இடத்துல தான் நம்ம இடதுபுறமாக திரும்ப வேண்டியிருக்கோங்க. இங்கேருந்து தாளவாடி 8 கிலோமீட்டர். கொஞ்ச தூரம் பயணிச்ச அப்புறம் நாம் மறுபடியும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குள்ள நுழையிறோம். இங்கிருந்து தமிழ்நாடு ஆரம்பிக்குது. நமக்கு சில பல அனிமல் சைட்டிங்ஸ்லாம் இந்த இடத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அதை நீங்களே பாருங்க. 2-3 இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பைக்லேயே போகும்போது ஆமாம், ஒரு இடத்துல வந்து யானையை பார்த்து கீழே உண்டு ஏஞ்சி. அதெல்லாம் ரிஸ்க் தான். ஒர்க்குக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். இங்க போதாக்குள்ள இருக்கு பாரு, கீழே ஒண்ணு இங்க உக்காந்து இருக்கு. அது ஏறுது. மான் மட்டும்தான் காமிக்கிறேன்ட்டு திட்டாதீங்க. பாக்குறீங்க, இவ்வளவுதான் இருக்குதுங்க. எல்லாம் நம்மள பாக்குதுங்க. நிக்கிறீங்களாடா? என்னடா இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய அனிமலுமே, ஒரு காட்டு மாடோ யானையோ எதுவுமே பார்க்க முடியலன்னு நினைச்சிட்டே போயிட்டே இருந்தோம். அப்பதான் இந்த யானை நம்ம கண்ணுக்கு தென்பட்டது. இது கொஞ்சம் மறைவாவே நின்றுட்டு இருந்தது. நாம காலையில ஏதாவது கண்ணில் மாட்டோம் அப்படின்னு வந்ததே இதுக்காக தான். அப்படி வெறும் மானும் மயிலுங்களுமே நம்ம கண்ணுக்கு தென்பட்டு இருக்கும் போது இந்த யானை கிடைச்சது கொஞ்சம் ஆறுதலாவே இருந்தது. ஆஹா, நல்ல வேலை பார்த்துட்டோம்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. மூங்கில் காடுங்கள்லாம் தெரியுது. ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். தண்ணி வர்ற இடம். அது போய் யானை சாணம் இருக்கா ஃபுல்லா. மெதுவா போறேன். எப்படி பாக்குது எப்படி போங்க. இதுல இருந்து எடுங்க. ரோட கிராஸ் பண்ண வெயிட் பண்ணா. ரைட்ல இருந்து எடுங்க. கிராஸ் பண்ண வெயிட் பண்ணுது. இதோ பாரு, இங்கேயே எக்கச்சக்கமா இருக்குது. நீ அதை விட்டு தெரியுற. அது கிராஸ் பண்ணின்னு இருக்கியா? நம்ம தூரத்துல நின்று இருக்கணும். ரோடு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ நம்ம தாண்டின உடனே வந்து நம்ம தாண்டின உடனே ரோடு கிராஸ் பண்ணுவாரு. மேபி 2 பக்கமும் இருக்கு. கிராஸ் பண்ணுது. ஒரு மாதிரி லேயரா தெரியுது போல இல்ல. ஊருவே வந்துடுச்சுங்க. தாளவாடி 3 கிலோமீட்டர் முன்னாடியே பில்டிங் தெரியுது.
ஆரம்பத்துல தாளவாடிக்கு போறது வரைக்கும் தான் நமக்கு பிளான். ஏன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து டீ கூட குடிக்கல. விடிய காத்தால 6 மணி கிட்ட ரூம்ல இருந்து கிளம்பி இருப்போங்க. தாளவாடி வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே டீ அங்க குடிச்சுக்கலான்றதுக்காக பொறுமையா தான் நாங்க ரொம்ப உருட்டிட்டே வந்தோம், ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டே. தாளவாடி வந்து பட்டு வளர்ச்சி வளாகத்துக்கு நேர் எதிரே இருக்கிற ஒரு பெட்டி கடை செட்டப்ல இருக்க இந்த டீ கடையில டீ குடிச்சோம். நான் அப்ப வீடியோ எடுக்கல, ஆனா ஏன் எடுக்கலன்னு இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த டீயும் காஃபியும் அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தாளவாடி வந்தப்ப கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்கல. அப்ப இந்த கடையை மிஸ் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு அருமையா இருந்தது. டீ குடிச்சிட்டு அவங்க கிட்ட சும்மா பேச்சு கொடுத்து, ஹாசனூர்ல ரூம் இருக்கு, இப்ப நாங்க திரும்பி இப்படி போலாமா இல்ல இந்த வழியா போலாமா, தலைமலையும் பார்க்கலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தலைமலை வழியா போய் அப்படியே ஒரு ஷார்ட் வே இருக்குங்க, அங்க போய் திம்பம் செக் போஸ்ட்லயே சேர்ந்துரும், நீங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல வெஹிக்கிளுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு போலான்னு சொன்னாங்க. நமக்கு ஆச்சரியமா இருந்தது, இது என்ன புதுசா இருக்கு, இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் போட்டிருந்தோம், இந்த வழியா எந்த வெஹிக்கிளுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் வரும் அப்படின்ட்டு. உள்ளூர்காரங்களே போலான்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு ஆச்சரியத்தோட நாங்களும் தலைமலைக்கு கிளம்பிட்டோம். இந்த எதிர்க்க வர பேருந்து தான் காலையில 5:50க்கு சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி யாருக்கும் அனுமதி இல்லாத அந்த தலைமலை காட்டுப்பகுதி வழியா இந்த தாளவாடிக்கு வந்து ரீச் ஆகும். இந்த பஸ்ல தான் நாம ஏற்கனவே ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். லேட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் போக போக ரொம்ப டென்ஸ் ஆயிடும், ரொம்ப வண்டி போகாத. ஆனா இவ்வளோ காடு தானே, ரோடு எப்படி இருக்கு பத்தியா? அதாவது நீ அடிவாங்க, எங்க ஆள் ஒருத்தருக்காரு இப்போ ஃபோன் பண்ணாங்க, அவரும் அடிவாங்க. என்னவா? ஏன்னா அவர் என்ன சொன்னா, அப்படியே வழியில மறைச்சிட்டு நிற்கும் இந்த இடத்துல, அதெல்லாம் காலையில டைம்லப்பா அப்படின்னு அவர் சொன்னார். தலைமலைக்கு போக போக வழியில ஒரு பெரும் காட்டுப்பகுதி வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் அடர்ந்த வனப்பகுதியா மாறிக்கிட்டே வந்திருந்தது. அந்த இடத்துல தான் இந்த காட்டு மாடோட சைட்டிங் நமக்கு கிடைச்சது. இதுங்க கூட்டமா இருந்த மாடுங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. நமக்கு தெரிஞ்சது இது ஒண்ணு மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சமா காட்டு பாதையை தாண்டி நாம கிராமப்புற சைடுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா வயலுங்களுக்குமே எலக்ட்ரிக் ஃபென்சிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க ட்ரென்ச்சிங் வெட்டியிருக்காங்க அகழி. ஏன்னா யானைகளோ காட்டு பன்றிங்களோ வரக்கூடாதுன்றதுக்காக, பயிர் சேதங்களை தவிர்க்கிறதுக்காக. கூடவே இந்த வனச்சாலையில இது சத்தியமங்கலம் போறதுக்கான பொது வழி அல்ல அப்படின்னு ஒரு சைன் போர்டுமே எச்சரிக்கை பலகையுமே வச்சிருக்காங்க. தலைமலையை ரீச் பண்ண பிறகு அப்படியே அந்த ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். இது ரொம்ப சின்ன ஊருங்கிற மாதிரி தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். போன டைம் அந்த பஸ்ல வந்துட்டு போனப்போ அப்ப சரியா கவனிக்கலையோ என்னவோ. அழகான இந்த கிராமத்துல அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு, மக்களுக்கு தேவையான வசதிகளுமே இருக்கு, ஒரு சில ரெசார்ட்ஸுமே இருக்கு. அது போல வர சின்ன சின்ன டூரிஸ்ட்களுக்கு சர்வ் பண்ற மாதிரி 2-3 மெஸ் இருக்குங்க. நாங்க காலையில 6 மணிக்கே கிளம்பணும் நம்ம தங்கி இருந்த ஹாசனூர் ரெசார்ட்ல இருந்து. இப்ப நாங்க தலைமலையில இருக்கும்போது மணி 9:30. நாங்க ரொம்ப பொறுமையாவே தான் இயற்கை அழகை ரசிச்சுட்டே அந்த வனத்தையும் வனவிலங்குகளையும் பார்த்துக்கிட்டே பொறுமையா தலைமலைக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. இந்த செக் போஸ்டை தாண்டி போக முடிஞ்சதுன்னா அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும்போது இந்த மெஸ்ஸை பார்க்கவும் நாங்க சாப்பிட்டுடலாம் அப்படின்னு உக்காந்தோம். உண்மையிலேயே டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளான மெனு தான் இருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா தலைமலையில் வந்து இங்கே ஒரு சின்ன மெஸ் இருக்குங்க. பெருசாக ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை, தோசை மட்டும் தான் இப்போ இருக்குது. காஃபி, ஆம்லெட் இதுதான் இருக்குது. முட்டை தோசையும் ஆம்லெட்டும் சொல்லியிருக்கோம். டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் எதுவும் இது போல் ஆப்ஷனில் இங்கே வந்து சுற்றி பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக சாப்பிடலாம். இது மாதிரி மொத்தம் 2 ஹோட்டல் இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு இங்கே மஷ்ரூம் மெஸ் அப்படின்ற ஒரு இடம். எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, தலைமலை செக் போஸ்ட்டை தாண்டி அந்த பக்கம் போகவே முடியலங்க. நமக்கு திம்பத்துக்கு ஷார்ட் ரூட்டு தலைமலையிலேருந்து அதுதான் வழி. ஆனால் நமக்கு சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த லெட்டரை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து திம்பத்தில் நம்ம வந்து அந்த லெட்டரை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கான ஃபீஸை பே பண்ணணுமா.
கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது. அதனால் திரும்பி போயிட்டுருக்கோம். இப்போ அந்த எலிஃபண்ட் ஃபாரஸ்ட்டில் அகைன் தாளவாடி ரூட்டு, கர்நாடகா பார்டர் அண்ட் தென் ஹாசனூர் இப்படி தான் போனோங்க. நடந்து வேற வராங்க. என்னடா காலைல பார்க்கும்போது அந்த பின்னாடி இந்த மலைலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாரு. ஆமாங்க, தாண்டி மலை இருக்கு பாரு. அதான் தாண்டி எங்கெங்கயோ எவ்வளோ ஹைட்டா மலை நான் பார்க்கவே இல்லை. காலையில தெரியவே இல்லை. இந்த ஒரு லேயர் தான் நமக்கு தெரிஞ்சது. இதோட தான் தெரிஞ்சது. இது தெரிஞ்சது, பின்னாடி இந்த அதெல்லாம் தெரியவே இல்லை. அங்க அந்த 3 அடுக்கு, இந்த அடுக்கு அந்த அடுக்கு அந்த அடுக்கு. நம்ம இங்கதான் 3 அடுக்கு பார்த்தோம். பார்த்தா அதுக்கு மேல 5வது அப்படி பாரு, அப்படியே பாரு. அதான் நான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கூட தெரிஞ்சு பாரு. இது மேற்கு தொடர்ச்சி மலை ஆயிதான். எந்த மாடுக்குமே எதுவும் இல்லைல்ல, கயிறு கீறு எதுவுமே 1-2 தான் இருக்கு. இங்க யானைகள்லாம் வருமா? வரும், கண்டிப்பா வரும். இல்ல இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருக்கு. இல்ல கண்டிப்பா இது ஏன்னா ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்குதுல. இங்க பகல்லையே இங்க வந்து இந்த முளை நிக்குங்க. இல்ல அது கரும்பு வந்து இங்கே நிக்குங்க. அப்படிங்களா? கரும்பு லாரி வந்தாவா? கரும்பு லோடு வருதுல்லைங்க. அப்ப வெட்டர் சீசன் ஆரம்பிச்சுன்னா சாயங்காலம் ஒரு 2 மணில இருந்து 3 நிக்கும். வெட்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து எப்போ 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து கரும்புலைன்னா அங்க கிளீன் பண்ணுவாங்க. ஓகேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓ, அதுக்கேத்தமே வந்துரும். இதுவும் நார்மலா வந்து இந்த லைன்ல வந்து சாயங்காலம் மொத்தம் எல்லாமே இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகுங்க. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இந்த அந்த பக்கம் போறக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் வருவது. அது எங்க தங்குதோ அதுக்கு வந்து காட்டு இருக்குமே, மாடுகே எப்பவுமே எல்லா பக்கம் சுத்துங்க. அப்புறம் ஏதாவது இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நைட் டைம்ல டிராவல்ஸ். ஓகேங்க. இந்த பக்கம் சாயங்கால டைம் இந்த பக்கம் அந்த பக்கம் போக, அந்த பக்கம் இந்த பக்கம். அதுக்கு எங்க செட்டில் ஆகுது, நம்ம எப்படி வீட்டுக்கு போறோம் அது மாதிரி புரியுது. அந்த இடத்துக்கு செட்டில் இப்ப சாயங்கால டைம் தான் செட்டில் ஆகுது. அந்த லைன் போனீங்கன்னா சாயங்கால டைம் விட மாட்டாங்க. ஹாசனூர் தான் ஸ்டே பண்ணிருக்கோம். போயிட்டு அந்த பக்கம் ஷார்ட்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அங்க போனா செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அனுப்பவே இல்ல. திரும்பி சுத்தி இப்படிதான் சுத்திட்டு போறோம். அது தலைமலை லைன்ல அந்த ஃபாரஸ்ட் குள்ள போன நேரத்துல உங்களுக்கு வந்து சாயங்கால டைம் வந்து எல்லாமே பார்க்கலாங்க. அந்த பக்கம் தான் அலோவ் பண்ணல. ஏன்னா ஷார்ட் ரூட்னு ஊர்ல இருக்கவங்க டீ கடைல எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க, இப்ப போங்க போலான்ட்டு. அங்க போனா பிளாக் பண்ணிட்டாங்க, அனுப்ப மாட்டேன். அது வந்து அது ஏதோ ஒரு காரணம் கீழே போற இங்கதான் இருக்குது, சுத்தி போக முடியாது லாங் அப்படின்னு சொல்லி போட்டு அங்க சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். என்ன காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணாங்க? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபன்ல இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னங்கன்னா ஒரு மிருகத்தை எவனா அடிச்சுட்டு நம்மள மாதிரி ஃபாரஸ்ட்காரன் தெரியாம ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னு மேல இடத்துக்கு போயிடுதுன்னா இவங்க வந்து புடிச்சு லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னா மொத்தத்துக்கு ஷார்ட் அவங்களே சொல்றாங்க, ஷார்ட் இதுதாங்க, ஆனா போக முடியாதுங்கன்றாங்க. போய் அதை வந்து அனுமதி வாங்கி வச்சிருந்தா லோக்கல்ல இருக்கவங்க போவாங்கன்னு தான் சொன்னாங்க. கலெக்டர் ஆபீஸ் போகும்போது இது எங்களுக்கு வர வழி அப்படின்னா அப்புறம் அவங்க வந்து அதை ஒரு ஏதாவது சீட்டு கேட்ட வச்சிருக்கு, திரும்ப கார் நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு சரி விட்டுருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ சத்தியமங்கலத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் ஐடியாவை ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி போல சத்தியமங்கலம் டவுனுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த ஸ்டாப் பண்ணாரி அம்மன் கோவில் தான். அதுக்கு முன்னாடியே ஃபியூவல் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட், ஈவினிங் 7 மணிக்கு மேல கனரக வாகனங்களை மலையேற அனுமதிக்க மாட்டாங்க. கார் மாதிரி வாகனங்க நைட்டு 9 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வண்டியில நல்லா ஃபியூவலை ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு 7-8 மணிக்கு மேல ஏற ஆரம்பிங்க. ஏன்னா இருட்டுல நமக்கு அனிமல் சைட்டிங் கிடைக்கிற ஆப்ஷன் கொஞ்சம் நிறையவே இருக்கும். த்ரில்லான திம்பம் மலைப்பாதை வழியா ஏறி ஹாசனூர்ல ரூம் எதனா ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணி செக்இன் பண்ணிடுங்க. ராத்திரிக்கு த்ரில்லுக்கு ரெடியா இருங்க. கொஞ்சம் சாகசம் வேணும்னா கொல்லேகால் ரோட்ல ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு வாங்க. சிறுத்தையோ யானையோ இல்ல காட்டெருமைங்களோ பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் அடிக்கலாம். காலையில ஹாசனூர்ல இருந்து கிளம்பி தாளவாடி வழியா தலைமலை வரைக்கும் போயிட்டு வாங்க. அந்த கர்நாடகா செக் போஸ்ட் ரூட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். போற வழியிலுமே அனிமல் சைட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நாம காட்டு பாதையில தான் போவோம். நம்ம லக் ரோட் எதிர்க்கிய யானை கூட நின்னாலும் நிக்கலாம். இந்த டிரைவ் முடிச்சிட்டு ஈவினிங் டைம்ல பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சத்தியமங்கலத்துல நமக்கு சஃபாரி டூரிசம்னு எதுவுமே கிடையாது. நமக்கு நியர்பை லொகேஷன்ல இருக்கிறது இந்த பிஜி பாளைய சஃபாரி தான். இது கர்நாடகா நடத்துற சஃபாரிங்க. இத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாப்பீங்க. இப்ப டூர் பிளானுக்கு இதை வச்சுக்கோங்க. சஃபாரி முடிச்சிட்டு நீங்க ஹாசனூர்லயே கூட திரும்பி வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், இல்ல கொல்லேகாலுக்கு போகலாம், இல்ல உங்களை சத்தியமங்கலம் ட்ரிப்பை கூட முடிச்சுக்கிட்டு நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாங்க. இந்த சஃபாரியை முடிச்சுட்டு ரிட்டர்ன்ல நீங்க
இருட்டுனதுக்கு அப்புறம் தான் ஹாசனூருக்கு வரா மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு இன்னுமே நல்ல வனவிலங்குகளோட சைட்டிங் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. இது போல ஒரு பிளான் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாம தங்கியிருந்த ரெசார்ட்டை பத்தி பார்க்கலாம். சூப்பர் ஜம்ப் வந்துச்சு. சூப்பரா வந்துச்சு. இந்த மானு குரங்குலாம் மோஸ்ட்லி ஒன்னாவே இருக்குது. இதுதானே சொல்ற? ஃபர்ஸ்ட்லாம் இது ரொம்ப கம்மியா இருக்கு, இப்போ நிறைய ஆயிடுச்சு. இந்த குரங்கு கம்மி ஆயிட்டு இருக்குது இப்போ. நாமளும் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இந்த காட்டுக்குள்ள நாம தங்கின இந்த இடத்த பத்தி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். இந்த பாதையை பாருங்க, பகல்லையே இது ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ இரவுல நாங்க ஒரு 2-3 டைம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனப்போ எங்களுக்கு எது போல ஒரு த்ரில் கிடைச்சிருக்கோங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம், லைட் மட்டும் நமக்கு ஏரியா ஃப்ரீயா இருக்குதா பார்க்கணும்ல. ஒரு நிமிஷம். ஓகே, போகலாம். உள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஏரியாவை செக் பண்ணிட்டு உள்ள நுழைய வேண்டியதாக இருக்குங்க. நான் இந்த இடத்துலயே எலிஃபண்ட் கிராஸ் ஆகிற வீடியோலாம் அவர் காமிச்சாரு. இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் கூட ரெசார்ட்ல 2 தடவை சிறுத்தையோட நடமாட்டம் தென்பட்டதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் தனியார் தங்கும் விடுதியில் மாடுகளை வேட்டையாட துரத்திய சிறுத்தை குறித்த வீடியோ வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாடுங்களை காலையில ஒரு 10:45 துரத்தி வந்திருக்கு ரெசார்ட்டோட காரிடர்ல. அதுதான் அவங்களுடைய சிசிடிவி கேமரால பதிவாகி நியூஸ்லாம் கூட வந்திருக்கு. இது ஒரு 5 ஸ்டார் லக்ஸரி ரெசார்ட் கிடையாதுங்க. இங்க வந்து நீங்க ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதை பத்தி பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது பெய்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாதுங்க. நாங்க எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓன் எக்ஸ்பென்ஸ்ல ஸ்டே பண்ணி எங்களுடைய அனுபவத்தை தான் இங்க வெளியிடுறோம். இந்த ரெசார்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசார்ட்டுக்கு கிடைச்சிருக்க ஒரு லக்ஸரி அதுதான் இந்த காட்டுல இருக்கிற லொகேஷன். இது திம்பம் மலைப்பாதையில இருந்து ஹாசனூருக்கு வரீங்கன்னா வலதுபுறமா காட்டுக்குள்ள இருக்கிற முதல் ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்கு நாம அணுகுற சாலை வேற ஒன்றும் இல்லை, காட்டு யானைகள் அடிக்கடி நடமாடுற அதுங்களுடைய பிரதான வழி. ராத்திரி முழுக்க நீங்க அமைதியா தூங்க முடியாது. இங்க வரும் முக்கியமான விருந்தாளி யாருன்னு கேட்டீங்கன்னா யானைகள். நாங்க ராத்திரி தூக்கிட்டு இருந்த இரவு 2 மணி வாக்குல கூட ஒரு டஸ்கர் வந்திருக்கு. ஒரு ஒத்தை கொம்பன் அடிக்கடி வரதா சொன்னாங்க. நானுமே ஒரு 12:30-1 மணி போல ஏதோ சத்தம் வருதுன்ட்டு வெளியில வந்து டார்ச் அடிச்சுலாம் பார்த்தேன். ஆனா நான் எதுவும் பெருசா கவனிக்கல, எனக்கு தெரியல. நானும் போய் தூங்கிட்டேங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அது ரெசார்ட் பக்கத்துல வந்து நின்று இருக்கு. அந்த கம்பத்துக்கிட்டியா? நான் தான் ஏதோ சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி இருந்தது. நைட்டு யானை வந்திருக்குங்க. எத்தனை? ஒண்ணுதான். ஒத்தையா? இது கொம்பனா? பயங்கரமா இருந்தது. டோர் ஓப்பன்ல பார்த்து அப்படியே உள்ள போய் பெட்ஷீட் படுத்துட்டு கது மூடி இருந்தா வெளியே திறந்துருந்தா மூடிதான் இருந்ததுங்க. உள்ள பூட் லாக் பண்ணாம இருந்தங்க. அப்புறம் இந்த வெளியே இருக்கிற பூட்டுக்கு உள்ள லாக் பண்ணி போட்டு படுத்துட்டு. ஐயோ, யானை பார்த்தது மட்டும் இல்லைங்க. இப்போ சிறுத்தை மாடுங்களை துரத்திட்டு வந்ததுமே இதே ஸ்பாட்டு தான். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நின்றுருக்குங்க. அது ஏதோ இந்த கால் தொடமா தெரியலையா வண்டி. ஜஸ்ட் ஒரு வாக். இந்த இடத்துல தண்ணி குடிக்க யானை வந்துட்டு போகுது போல் ரெகுலராக. அந்த இடம் தான் இது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே நேற்று ராத்திரி யானை வந்திருக்குங்க. நாங்கள் தூங்கி இந்த டைமில் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு டஸ்கர் வந்திருக்கு போல், அப்படி தான் சொன்னாங்க. கொம்பன் தான் சொன்னாங்க. கொஞ்சம் மூச்சு இருந்து பார்த்துருக்கலாம் 2 மணி வரைக்கும். ஆனால் எங்கள் இடம் கொஞ்சம் மாதிரி அள்ளு விடுற மாதிரி இருந்ததுங்க. ஒரு மங்கி கால் கேட்டுச்சா இப்போ. மரத்து மேலாம் குரங்குங்க இருக்குங்க நிறையவே. ரொம்ப பள்ளம் சுத்தமாக பார்க்கலாம்.
அது எப்படி குடிக்குது அப்புறம்? அதுங்க அந்த பக்கமும் இறங்கி வரும் போல, இப்படி இறங்கி வரோம் போல. அப்படியே வரும் போல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. காற்று ரொம்ப ஆமாம், ரொம்ப சத்தையாக தாங்க இருக்கு. சரி, இதில் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அனிமல்ஸ் வந்துட்டு போகுதுங்க. இந்த ரூட்ல வரும், அப்படியே தான் வரும். ஆனால் இந்த பக்கம் டேரெக்டாக இறங்க முடியாது, இது ரூட்டாக வேணால் வச்சுக்கோங்க. இப்படி வந்து அந்த பக்கம் எப்படின்னா இறங்கி இப்படி வருது போலங்க. இறங்கிரும், இதுலயே இறங்கி. அப்போ வந்த யானையே இப்படி தான் போயிருக்கும், தண்ணி குடிக்க தான். அப்படி கூட வரலாம். நீங்க அந்த ரோட்டு வழியா போனீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வருது, அந்த நீங்க அந்த வழியா போந்து இங்க வரலாம். ஓகே ஓகே. அப்படியே அந்த பக்கம் சும்மா சுத்திட்டாங்க, போயிட்டாங்க. சரி, நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே அந்த பக்கம் கரண்ட் வச்சிருப்பாங்க. சரி சரி, ஓ ஓகே ஓகே. சாயங்கால டைம்ல போங்க, ஒரு 4 மணி 5 மணி. இந்த இடத்துல தங்கியிருந்தவங்க தான் நைட்டு யானையை பார்த்துருக்காங்க. யானை இந்த இடத்துல வந்து அது பக்கத்துலேயே நின்று இருக்குங்க. பார்த்தவர் பதறி அடிச்சு போய் உள்ளே போய் சாத்திக்கிட்டாரு போல. 8ஆம் தேதி உங்களுக்கு இப்போ இந்த சிறுத்தை மாடுங்களை துரத்துற சைட்டிங்கை பற்றி காமிச்சிருப்பேன். 9ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 7 மணி போல் இந்த ரெசார்ட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த எவர் கிரீன் போர்டு போட்டிருக்க அந்த இடம் பக்கத்துலேயே ஒரு சிறுத்தை உக்காந்துருக்கு. வண்டி வர்றதை பார்த்துட்டு அது ஓடி போயிருக்குங்க. நான் இங்கே கம்ஃபர்ட்டை விட சாகசம் தான் முக்கியம்னு தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா பட்ஜெட் ஸ்டே தான். நாங்கள் தங்கி இருந்தது இந்த ரூமு தான். 2 பெட்டு கொடுத்துருந்தாங்க, தாராளமாக ஒரு 4 பேர்கிட்ட தங்கலாம். பட் பேக்கெல்லாம் கீழே வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த கொடுத்துருந்த டேபிள் பெருசாக உபயோகப்படலை. ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தாங்க. 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே இருக்குது, சோலார் பவர்டு. அதே மாதிரி சோலார் ஃபென்சிங்காக இருந்து நாங்கள் தங்கியிருந்த நைட்டில் மேலே ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருந்ததுனால சோலார் ஃபென்சிங் ஆன் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் கேட்டப்போ இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 2-3 ரூம்ஸ் இருக்குது. ஆனால் வாஷ்ரூமு அதெல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் காட்டுக்குள்ளே இது போல் ரொம்ப பெரிய வசதியெல்லாம் நாம் எதிர்பார்க்காம தான் தங்க முடியும். அப்போ தான் அந்த முழு அனுபவம் நமக்கும் கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து தங்கி பாருங்கள். உங்களுக்கு லக் இருந்தால் நீங்களும் இந்த திகிலான அனுபவத்தை இங்கே வந்து அனுபவிக்க முடியும். நிறைய சவால்கள் நிறைஞ்ச இந்த ஒரு காட்டுக்கு நடுவில் அமைஞ்ச இந்த ரெசார்ட்டோட பேரு எவர் கிரீன் ரெசார்ட்ஸ். இது ஹசனூர்ல தான் இருக்கு. இங்க வந்தீங்கன்னா நீங்க இயற்கையோட ஒட்டி ஒரு உண்மையான த்ரில்ல அனுபவிக்கணும்னு நினைச்சா இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இங்க வந்து ஸ்டே பண்ணி பாருங்க. மேனேஜர் அருணை பத்தியே சொல்லியே ஆகணும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு, ரொம்பவே ஜோவியல், நிறைய இன்ஃபர்மேஷனுமே கொடுத்தாரு. டிஸ்கிரிப்ஷன்ல மேனேஜர் அருணோட கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். இந்த சீரீஸோட வீடியோஸை ஒரு பிளேலிஸ்டாவே போட்டிருக்கேன், நீங்க போய் அதுல ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இது மாதிரி நிறைய காட்டு அனுபவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க சத்தியமங்கலம் காட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, இல்லைன்னா திம்பத்துல நீங்க பார்த்த மறக்க முடியாத விலங்கு எது, அத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சீக்கிரமே இன்னொரு காட்டு சாகசத்துல சந்திப்போம். Until then, it's a bye from How Rhythm Explore. நன்றி, தேங்க்யூ.